Hi friends, good morning. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டாஃப் நர்ஸ் வேக்கன்சி ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதிக் இன்ஸ்டியூட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயிலில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் தி நர்ஸ் பார்ன் டு சர்வ் அப்படிங்கிற சேனலில் நம்ம இந்தியா லெவலில் வேக்கன்சி ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வர்றதை அப்போக்கப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதை தவிர எப்படி படிக்கணும், என்ன மாதிரி புக்ஸ் படிக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வேக்கன்சி அப்டேட்டட் வேக்கன்சி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சேனல் தமிழில் தான் இருக்க போகுது, அதனால் தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டில் ஆயுர்வேதிக்கில் ஸ்டாஃப் நர்ஸ் வேக்கன்சியை ஓவரால் ஒரு 6 போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 போஸ்ட்டு தானே அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக நினச்சிடாதீங்க. ஸோ இந்த 6 போஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கடுமையாக உழைக்கணும். ஸோ ஏன் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த 6 போஸ்ட்டை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 6 போஸ்ட்டு தானே, இதுக்கு நிறையா காம்படிஷன் இருக்கும், இதை கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நினைக்கும் போது என்ன ஆகும்னா, வேக்கன்சி அந்த அப்ளை பண்ணவங்களோட லெவல் கம்மியாகிடும். ஸோ அப்போ நீங்கள் 6 போஸ்ட்டுக்கு ரொம்ப கம்மியானவங்க தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ உங்களோட அந்த காம்படிஷன் உங்களுக்கு டைலூட் ஆகிடும். ஸோ ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, ஈவன் ஒரு போஸ்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களோட அந்த கண்டினியூஷன், அந்த ஸ்டடியில் உள்ள கண்டினியூஷன் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கும் போது தான் உங்களுக்கு அந்த நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அடுத்த எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணி போஸ்டிங்கில் உட்கார முடியும். ஸோ அதனால் ஈவன் ஒரு போஸ்ட்டுக்கு ஏதாவது வேக்கன்சி வந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதுகிறப்ப கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். ஸோ 6 போஸ்ட்டு தானே அப்படின்னு நீங்கள் விட்டுறாதீங்க. இதில் சேலரி உங்களுக்கு எய்ம்ஸில் உள்ள மாதிரியே சேம் சேலரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லெவல் 7ல் தான். ஸோ டீட்டெயிலை நம்ம பார்த்துடலாம். தி ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதிக், ஸோ ஆயுர்வேதிக் இன்ஸ்டியூட்லேருந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜூலை மாதம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டாஃப் நர்ஸுக்கு தான், நர்சிங் ஆஃபீஸருக்கு உள்ள டீட்டெயிலை மட்டும் பார்க்கலாம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் இந்த இன்ஸ்டியூட் இன்வைட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார் த நான் டீச்சிங் போஸ்ட் ஃபில் அப் ஆன் த ரெக்ரூட்மெண்ட் ஆர் டெபுடேஷன் பேஸ். அதாவது இதை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்லேயே எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னா டெபுடேஷனில் யாராவது அப்ளை பண்ணால் கூட இதை எடுத்துக்குவாங்க. ஸோ இதோட இன்ஸ்டியூட்டு கோவாவில் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டாஃப் நர்ஸ்க்கு உள்ள டீட்டெயில். ஸோ 3வது அந்த சீரியல் நம்பர் ஸ்டாஃப் நர்ஸ். இதோட வேக்கன்சி பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டில் 4 போஸ்ட்டும், ஓபிசியில் 1 போஸ்ட்டும், எஸ்டியில் 1 போஸ்ட்டும் வருது. ஸோ இந்த அன்ரிசர்வ்டில் உள்ளதுக்கு யார் வேணாலும் நீங்கள் போட்டிடலாம். எந்த கேட்டகரியாக இருந்தாலும் அன்ரிசர்வ்டில் நீங்கள் போட்டிடலாம். ஸோ இன்கேஸ் ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு 5 போஸ்ட் இதில் இருக்குன்னு. ஸோ எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 போஸ்ட்டு. ஸோ நீங்கள் போட்டி போட போகிறது 5 போஸ்ட்டுக்கு. இன்கேஸ் எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 4 போஸ்ட் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இன்கேஸ் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா, நல்ல உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த 4 போஸ்ட்டில் ஒரு போஸ்ட்டு நீங்கள் வாங்கிடலாம். ஸோ இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேசிஸில் தான் இந்த ஸ்டாஃப் நர்ஸ் வேக்கன்சி எடுக்க போகிறாங்க, அதாவது எக்ஸாம் வச்சு. ஸோ இதோட டீட்டெயிலை நீங்கள் இந்த வெப்சைட்டில், அதாவது www.aiia.gov.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இது ஆஃப்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட அப்ளிகேஷனை நான் கமெண்ட் பாக்ஸில் போடுறேன், யாருக்காவது வேணும்னா கேளுங்க, நான் அதில் அப்டேட் பண்ணி விட்றேன். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கிரிப்ட் ஃபார்மேட், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட், அதாவது அப்ளிகேஷன் போடுறதுக்கு லாஸ்ட் டேட் 10th August 2022. ஸோ அதோட டீட்டெயில் என்னென்னா, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட். ஸோ இது புது இன்ஸ்டியூட்டு, இதுக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது, அந்த மாதிரிலாம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 3வது சீரியல் நம்பர் தான் நம்மளோடது, ஸ்டாஃப் நர்ஸு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பே பாண்ட் கொடுத்துருக்காங்க 9,300 to 34,800 rupees. கிரேட் பே 4,600 ரூபா. ஸோ லெவல் 7. ஸோ நல்ல சேலரி கிடைக்கும், குறைஞ்சது உங்களுக்கு 70,000க்கு மேலே தான் கிடைக்கும். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா நாட் எக்ஸீடிங் 30 years. அதர் ரிலாக்ஸேஷன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கேண்டிடேட் பிலாங்கிங் டு த எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிஹெச் கேட்டகரி சர்விங் ஆஃப். அதாவது உங்களுக்கு கவர்மெண்ட்டில் எந்த ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களோ அது இந்த இன்ஸ்டியூட்டுக்கும் அப்ளை ஆகும்.
குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் ஆர் எம்எஸ்சி நர்சிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிருக்கணும். பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எம்எஸ்சி நர்சிங் முடிச்சுன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்கள் வந்து ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலே அல்லது இந்தியன் நர்சிங் கவுன்சிலே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது டிசைரபிள் யாருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல். நீங்கள் வந்து ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் அலோபதிக்கில், அதாவது இங்கிலீஷ் மெடிசனில் தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்களும் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் யாருமே ஆயுர்வேதிக்கில் அப்ளை பண்ணலான்னா உங்களை தான் எடுத்துக்குவாங்க. ஸோ நாலேஜ் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் அண்ட் தெரப்பியூட்டிக் ப்ரொசீஜர் தான். நாலேஜ் யாருக்கு வந்து ஆயுர்வேதிக்கு சம்மந்தமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ இதை தவிர ஃபார்மசிஸ்ட்டு, அக்கௌண்டன்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கெலாம் வேகன்சி வந்திருக்கு. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்ன கொடுத்தாங்க, கேண்டிடேட் ஹூ ஹேட் அப்ளைட் இயர்லியர் தி போஸ்ட் ஆஃப் ஸ்டாஃப் நர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கு இவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்போனா 01/2022, அதாவது 14 ஜூன் மாதமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்டில் நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்க, அந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் அப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதையே வந்து இவங்க வந்து அந்த அப்ளிகேஷனையே எடுத்துக்குவாங்க. இனிஷியலி ஆஃப் டென்யூர் ஆஃப் அதாவது டெப்புட்டேஷன் மூலமாக எடுக்கிறவங்களுக்கு வந்து அந்த டைம் பீரியட் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகியும் போகலாம். பட் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தி போஸ்ட் கேரி யூஸ்வல் அலவன்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன கிடைக்குமோ பெனிஃபிட்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்கும். அதர் கண்டிஷனில் ஸோ இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும். இந்த அப்ளிகன் ஃபில்ஃபில் அதாவது அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, குவாலிட்டி, அதாவது க்ரைட்டீரியா என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் முதல்ல செல்ஃப் அசஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதாவது க்ரைட்டீரியா அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது இருக்குன்னா மட்டும் இதில் அப்ளை பண்ணுங்கள். வேறு எதையும் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ரெக்வஸ்ட் பண்ண முடியாது. ஸோ எசென்ஷியலுக்கு மினிமம் ஆஃப் மியர் போஸ்டஸ் இதை தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. பீரியட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டட் பை த கேண்டிடேட் ஆர் பார்ட் டைம் ஃபேஸஸ் டெய்லி வேஜஸ் விசிட்டிங். ஸோ இதில் வந்து இன்கேஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும், எஜுகேஷன் டைமில் இருக்கக்கூடாது, டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடாது, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இஃப் எனி டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் furnished in language other than Hindi, English, transcript Hindi, English are same attested by the gazetted officer. ஸோ இன்கேஸ் வேறு லாங்குவேஜில் உங்களோட சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை வந்து கெசட்டட் ஆஃபீஸர், அப்படி இல்லைனா நோட்ரி பப்ளிக்லேருந்து நீங்கள் வந்து சைன் வாங்கி அனுப்பிச்சிடணும். த டேட் ஆஃப் டிட்டர்மினிங் அப்பர் ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி க்ளோசிங் டேட் ஆஃப் ப்ரெஸ்கிரைப், அதாவது லாஸ்ட் டேட் அப்ளை எப்போ பண்ணுறீங்களோ அதுலேருந்து உங்களோட டேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் எடுத்துக்குவாங்க. ஸோ மற்ற குவாலிஃபிகேஷன் எல்லாமே அதிலேருந்து எடுத்துக்குவாங்க. அடுத்தது வந்து அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணும்போது நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஒர்க்கிங் பீப்புள், அதாவது கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா தான் கண்டிப்பாக என்ஓசி வாங்கிட்டு அப்ளை பண்ணணும். நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஏசிஆர் அப்படி இதில் ஏபிஏஆர்னு ஒரு எவ்ரி இயர் வந்து உங்களை வந்து அசஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு உள்ளதை வந்து நீங்கள் வந்து அட்டஸ்டட் வாங்கி நீங்கள் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணணும், இதில் வந்து அனுப்பிச்சி விடணும். இன்ஸ்டியூட் ரிசர்வ் டு த மேக் அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது இன்ஸ்டியூட்டுக்கு எல்லா பர்மிஷனும் இருக்குது, அது வந்து எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணலாம், அந்த வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பரில் வந்து இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் வில் பி ரெஸ்பான்சிபிள், அதாவது அப்ளிகண்ட் தான் அவங்க வந்து நீங்கள் வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். இன்கேஸ் அதில் ஏதாவது இஷ்யூனா நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ கால் லெட்டர் ஷார்ட் லிஸ்ட்டை சென்ட் டு த ரிஜிஸ்டர் போஸ்ட், அது ரிஜிஸ்டர் போல் மூலமாக உங்களுக்கு வந்து கால் லெட்டர் அனுப்புவாங்க, இன்டர்வியூ, எக்ஸாம் அந்த மாதிரி எது இருந்தாலும். ஸோ இதில் வந்து எக்ஸாம் இருக்குமா இன்டர்வியூ இருக்குமாங்கிறது வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்கிறத பொறுத்து தான். ரொம்ப பேர் அப்ளை பண்ணாங்கன்னா எக்ஸாம் வைப்பாங்க, இல்லைனா இன்டர்வியூவில் கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் செட் த போஸ்ட் வில் பி சப்ஜெக்ட் டு த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ஸோ அப்பாயின்மெண்ட் வந்து உங்களோட ஃபுல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், உங்களோட எக்ஸாம், இது எல்லாத்தையும் ரிலேட்டட் பண்ணும். ஸோ கேண்டிடேட் ஷால் ஹவ் அப்பியர் த இன்டர்வியூ இஃப் கால்டு ஹர் ஓன் காஸ்ட், அதாவது இன்கேஸ் இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னா உங்களோட சொந்த பணத்தில் தான் நீங்கள் போகணும், அதை வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. த கண்டிஷன் அப்பாயின்மெண்ட் வில் த ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் ஆல். ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு வந்து அந்த ஏஐஐஏ அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஃபுல் பவர் இருக்குது. ஸோ நோ கரஸ்பாண்டன்ட் ஆஃப் என்கொயரி ஷால் பி என்டென்ட், அதாவது வேறு எல்லா டீட்டெயிலுமே இதிலே கொடுத்துறாங்க, வேறு எதுவும் கேட்கணுன்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா
500 rupees ஃபார் ஜென்ரல். ஓபிசிக்கு வந்து 250 ரூபா ஃபார் எஸ்சி எஸ்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை த அப்ரோப்ரியேட் காப்பி கிளைம் சர்டிஃபிகேட் ரிசர்வேஷன் கேட்டகரி அவைலபிள் இந்த ஜென்ரல் அன்ரிசர்வ்டு போஸ்ட். அதாவது இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக அட்டாச் பண்ணி அனுப்பிச்சி விடணும். அப்ளிகேஷன் ஃபீ டிமாண்ட் டிராஃப்ட் வந்து நீங்கள் டைரக்டர் அந்த ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா அப்படிங்கிறத அட்ரஸ்க்கு வந்து டிடி எடுத்து அனுப்பிச்சி விடணும். ஒன் சைட் ஆன் பேக் சைட் டிடி கேண்டிடேட் மஸ்ட் மென்ஷன் த கேண்டிடேட் நேம் கேட்டகரி அண்ட் போஸ்ட். டிடி எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து நேமு கேட்டகரி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிறத கண்டிப்பாக பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்கணும். கேண்டிடேட் அப்ளை ஃபார் மோர் தென் 1 போஸ்ட்னால் நீங்கள் வேறு ஏதாவது போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா செப்பரேட் அப்ளிகேஷன் போடணும். ஃபீ ஒன்லி பெய்டு நாட் பி ரீஃபண்டட். அதாவது இன்கேஸ் எக்ஸாம் கேன்சல் ஆனாவோ இல்லை வேறு ஏதாவது இஷ்யூனாலோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மணியை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்வேலிட் அப்ளிகேஷன். ஸோ எதெல்லாம் வந்து இன்வேலிட் அப்ளிகேஷனில் வரும் அப்படின்னா அப்ளிகேஷன் ரிசீவ்ட் ஆஃப்டர் க்ளோசிங் டேட். அவங்க சொன்ன டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து இன்வேலிட் ஆகிடும். அப்ளிகேஷன் நாட் இன் ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மேட். ஸோ ஃபார்மேட் வந்து நம்ம வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கலாம், அந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அனுப்பிச்சோணும். கேண்டிடேட் நாட் ஹேவிங் ரெக்வயர்டு குவாலிஃபிகேஷன். அதாவது குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அது வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அது இன்வேலிட். அப்ளிகேஷன் வித்தவுட் லேட்டஸ்ட் ஃபோட்டோ நாட் பீங் பேஸ்டட் இன் த ப்ரொவைடட் ஸ்பேஸ். லேட்டஸ்ட் ஃபோட்டோ நீங்கள் வந்து அதில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதையும் வந்து உங்களுக்கு வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அப்ளிகேஷன் வித்தவுட் டிக்ளரேஷன். ஸோ அப்ளிகேஷனுக்கு அது சேர்த்து நீங்கள் வந்து டிக்ளரேஷன் ஃபார்மும் கொடுத்துருப்பாங்க, டிக்ளரேஷன் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிடணும். அப்ளிகேஷன் வித்தவுட் சிக்னேச்சர் இல்லைனாலும் அது வந்து இன்வாலிட் ஆகிடும். அப்ளிகேஷன் வித்தவுட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அப்ளிகேஷன் விச் ஆர் இன்கம்ப்ளீட் ஆர் இன்எலிஜிபிள் டு மேனர். இன்எலிஜிபிள் அதாவது அப்ளிகேஷனில் வந்து இன்கம்ப்ளீட்டாவோ இல்லை கரெக்டாக இல்லை எழுதாமல் அதாவது தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி மங்கலாக இருந்ததுனாவோ அவங்க வந்து அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து August 10th 2022 நீங்கள் அனுப்பிச்சி விட்றணும். ஸோ கம்மியான போஸ்ட்டு தான் அப்படின்னு நீங்கள் ரொம்ப அப்ளை பண்ணாமல் விட்றாதீங்க. ஸோ கம்மியான போஸ்ட்டுக்கு தான் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் அதாவது 6 போஸ்ட் தானே நிறைய நம்ம காம்படிஷன் அதிகமாக இருக்கும், இதிலெல்லாம் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு விட்ருவாங்க. ஸோ இதுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் இதுக்கும் சேர்த்து படிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும், அந்த கண்டினியூஷன் அந்த கன்சிஸ்டன்சி உங்கள் ஸ்டடீஸில் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நிறைய ஹியூஜ் வேகன்சி வரப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி போக முடியும். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல சேலரி கிடைக்கும், அப்ளை பண்ணி நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துக்கும் போகணுன்னு உங்களை நான் விஷ் பண்ணுறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எனி டவுட் யூ கேன் என்கொயரி இன் த கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.